நுரை தள்ள ஆரம்பித்தது. அப்பொழுது அவரை பார்த்த போர்க்கொடி, போய் வாருங்கள் பேரரசே, இன்று என்னால் என் நாகர்குலமே பெருமைப்படும் என்று சொல்ல ராஜேந்திர சிம்மனுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது. சில வருடங்களுக்கு முன்பு நாகர்குலத்தோடு ஏற்பட்ட போரில் எதிரிகளை அழித்து துவம்சம் செய்தான் ராஜேந்திர சிம்மன். நாகர்குல தலைவன் நாகவேந்தனை ஒரே வெட்டில் அவனின் தலையை சீவி அந்த எதிரி இனத்தையே ஒன்றுமில்லாமல் வீழ்த்தினான். அதை மறைந்திருந்து பார்த்த நாகவேந்தனின் மகளான பொற்கொடியின் கண்ணில் தன் தாய் தந்தையை இழந்ததின் பரிதவிப்பு மட்டுமில்லாமல் ராஜேந்திர சிம்மனை என்றாவது ஒரு நாள் கொன்றே தீர்க்க வேண்டும் என்ற பகை கொழுந்து விட்டு எரிந்தது. எத்தனை நாள் ஆனாலும் சரி, உன் மரணம் என் கையில் தான் ராஜேந்திர சிம்மா. இது என் நாகர்குலத்து மேல சத்தியம். இப்பொழுது விஷம் குடித்த ராஜேந்திர சிம்மனுக்கு தலையை சுற்றியது. அந்த நேரத்தில் கஜேந்திர சிம்மன் அங்கு வர அவனை பார்த்த ராஜேந்திர சிம்மனுக்கு சிறிது நம்பிக்கை வந்தது. ஆனால் போர்க்கொடி எந்தவித சலனமும் இல்லாமல் அவன் முன் தைரியமாக நிற்க, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.